சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சௌஞ்சன்யாவோட வீட்டுக்கு போகிற வழி இது உண்மையாகவே ரிஸ்க்கான ஒரு இடம். ஒரு ஆள் மட்டுமே இல்லை, இது என்னோட சேஃப்டிக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தர்மஸ்தலாவுக்கு வந்து நேரடியாக களத்தில் இருந்து ஜேம்ஸ் சிஸ்டர் ஒரு தெய்வம் மாதிரி கும்புற, ஒரு காவல் தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க. சௌஞ்சன்யாவுக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்போ மட்டும் இந்த மர்மமான கொலைகள் நடக்கல. 1979 வேதவல்லின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ரோட்ல இருந்து ஒரு சில அடி தூரம், ஒரு 15-20 அடி தூரத்துல அந்த ஒரு கிளை ஆறு போது பிணம் கண்டெடுக்கப்பட்டதை போலீஸ் தகவல் சொல்றாங்க. பத்மலதா என்ற ஒரு இளம்பெண், யார் சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பதவிக்கு வர முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும். அவங்களை எதிர்த்து யாருன்னா போட்டியிட்டா இங்க வாழ முடியாது. தனி ராஜ்யமே நடத்திட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில பத்மலதாவோட அப்பா அந்த எலெக்ஷன்ல நின்றதுனால திடீர்னு ஒரு நாள் பத்மலதா காணாத போறாங்க. 56 நாள் அவங்களை எங்க தெரியும் கண்டுபிடிக்க முடியல. ಪೊಲೀಸ್ನವರ ಮನೆಗೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಮಗಳ ಒಳಡುಪು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ಮನೆಯೊಂದು ಅದೇ ತರದೊಂದು ಉಡುಪು ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மஸ்தலா. தர்ஷன் கன்னடா மாவட்டத்தில் பெல்தங்கடி தாலுக்காவில் இந்த சிறப்புமிக்க கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. சுமார் 800 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோயில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் நிர்வகிச்சு வராங்க அப்படின்றது ஒரு தகவல். இந்த கோயிலில் 400க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள், இளம் மாணவிகள், பள்ளி மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொலை பண்ணி இங்கே புதைச்சிருக்கிறதாவும், சில பேர் எரிச்சிருக்கிறதாவும் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லை, பெல்தங்காடி நீதிமன்றத்தில் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் கர்நாடகா மாநிலத்தையே ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். யார் அந்த துப்புரவு தொழிலாளி? அதாவது கர்நாடக மாநிலம் மாண்டியாவை அடுத்த ராம்புரா கிராமத்தை சேர்ந்த பீமா என்ற இந்த துப்புரவு தொழிலாளி இதுக்கு முன்னாடி அவர் ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிட்டதுனால அவங்க அண்ணன் வந்து தர்மஸ்தலா கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சரி, இங்கேருந்து அவன் உருப்பிட மாட்டான் அப்படின்றதுனால தர்மஸ்தலாவில் இருக்கிற மஞ்சுநாதர் சுவாமி கோயிலில் துப்புரவு தொழிலாளியாக சேர்த்து விடுறார். அவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற நேத்ராவதி ஆற்றங்கரை, அங்கே வந்து புனித நீராட எல்லாம் வருவான் பக்தர்கள் வந்து அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போவாங்க. அந்த நேத்ராவதி ஆற்றுல சேர்ற குப்பைகளை இவன் வந்து அதை எடுக்கணுன்றது தான் இவனோட வேலை. அதற்காக இவனுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவன் அந்த இடத்துல இந்த வேலையை பார்க்குறான். இந்த நிலையில் அந்த நேத்ராவதி ஆற்றுல, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இரவு நேரத்தில் திடீர்னு இளம் பெண்கள், மாணவிகள் ஒரு அரைகுறை ஆடையோட வந்து பிணங்கள் வந்து கிடக்கிறது வந்து பார்க்குறாங்க. இது என்ன தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நாள் ஒரு கருப்பு கலர் எக்ஸ்யூவி காரில் ஒரு பிணத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு பெண்ணோட பிணத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த ஒருத்தர் பீமாவை கூப்பிட்டு இதை உடனே நீ வந்து இந்த பிணத்தை வந்து குழி தோண்டி புதைச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக பண்ணணும், என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறப்ப அவர் மிரட்டப்படுறாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அவர் வேலை பார்த்த 1995 2014 வரைக்கும் அவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைச்சதாகவும் அதை வந்து எரிச்சதாகவும், சிலரை வந்து அமிலத்தில் வந்து முகத்தை சிதைச்சபடி வந்தவங்களை எரிச்சதாகவும் புதைச்சதாகவும், குறிப்பாக பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள்னு சொல்லிட்டு அவங்க பிணங்கள் வந்து மர்மமான முறையில் வரும். அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகம் சொல்கிறத வந்து இவன் செய்யலை அப்படின்னா இவனுக்கு வந்து கொலை மிரட்டல் விடப்பட்டதாகவும், இது வந்து அவரால் முடியாமல் கடந்த ஜூலை 4ஆம் தேதி பெல்தங்காடி நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த விவகாரம் பெரும் பூதாங்கரமாக வெடிச்சு இன்னைக்கு அடுத்து என்னதான் நடக்குது, பிணக்குவியல் இருக்காமே, 400க்கும் மேற்பட்ட பிணங்கள் இருக்காமேன்னு சொல்லி எல்லாராலையும் பேசப்பட்டு அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இதில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணை நம்ம வந்து எங்கள் தர்மஸ்தலாவுக்கு வந்து நேரடியாக களத்தில் இருந்து இதை நம்ம ஆய்வு செஞ்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில், இந்த சம்மந்தப்பட்ட இடத்துல இப்போ மட்டும் இந்த மர்மமான கொலைகள் நடக்கலை. 1979 வேதவல்லின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர்
இவங்க வந்து கோயில் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட கல்வி நிறுவனங்கள் நிறைய செயல்படுது. அதில் இவங்க டீச்சராக வேலை பார்க்குறப்ப இவங்க வந்து சீனியாரிட்டி இருக்கிறதுனால அடுத்து இவங்க வந்து அந்த பள்ளியோட முதல்வர் ஆகணும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் முதல்வராக, அந்த பள்ளி முதல்வராக இவங்க வந்து நியமனம் செய்கிறத எதிர்த்து இவங்க வந்து கோர்ட்டில் போய் வழக்கு தொடர்றாங்க. வழக்கு வந்து வேதவல்லிக்கு ஆதரவாக வருது. அப்போது இதனால் கொதிப்படைஞ்ச அந்த நிர்வாகத்தை சேர்ந்த சிலர், அவரோட கணவர் வந்து டாக்டர், அவங்க வந்து இல்லாத நேரத்தில் வேதவல்லியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக பெட்ரோல் ஊற்றி அவங்களோட பாத்ரூமில் வச்சு கொளுத்திட்டு போயிடுறாங்க. இந்த விவகாரம் இது வரைக்கும் தீர்க்கப்படாத வழக்காக தான் இருந்து வருது. இந்த கொலையில் ஆரம்பித்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை விவகாரம் வெளியே வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கொலை விவகாரங்கள் நடந்திருக்கு, நிறைய பலாத்காரங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வெளியே வரல. ஃபஸ்ட்டு வேதவல்லியை தொடர்ந்து அடுத்து பத்மலதா என்ற ஒரு இளம்பெண், அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இதே பகுதியில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். அங்கே வர ஒரு முக்கியமான எலெக்ஷனில் அவர் தேர்தலில் போட்டியிடுறாரு அப்படின்ன உடனே இந்த சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த நிர்வாகத்தை சார்ந்தவங்க தான் யார் சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பதவிக்கு வர முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும். அவங்களை எதிர்த்து யாருன்னா போட்டியிட்டா இங்கே வாழ முடியாது. இதுதான் அவங்களோட இது. தனி ராஜ்யமே நடத்திட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பத்மலதாவோட அப்பா அந்த எலெக்ஷனில் நின்றதுனால திடீர்னு ஒரு நாள் பத்மலதா காணாத போகிறாங்க. 56 நாள் அவங்கள எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் அவங்க வந்து நிர்வாண நிலையில் உடல் சிதைக்கப்பட்ட இதில் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு உடல் முழுக்க தழும்புகளும் நெகக்கீரல்களும் அவங்களோட பிணம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் பெரும் பூதாகரத்தை வெடிச்சிச்சு. அந்த டைமில் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நடந்தாலும் தெரியாமல் நடந்துட்டு வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிற ஒரு பள்ளியில் PUC 2ஆம் ஆண்டு படித்து வந்த ஒரு மாணவி சௌஜன்யா, 17 வயசு தான் அவங்களுக்கு. அதாவது கடந்த 2012ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இவங்க அந்த பள்ளிக்கு போகிறாங்க. போயிட்டு காலையில் சாப்பிடாம போகிறாங்க, அவங்க அம்மா சொன்ன தகவல். அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வராங்க. 4:30 மணிக்கு அவங்க வந்து பள்ளி முடிஞ்சு நேத்ராவதி பஸ் நிலையத்தில் வந்து இறங்குறாங்க. அப்போ அவங்க மாமா பார்க்குறாங்க. அங்கேருந்து அவங்க வீடு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கணும், நடந்து போகணும். அப்போது நடந்து போகிற வழியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வீட்டுக்கு வந்து சௌஜன்யா வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து லேட்டாக பயம் இருக்கு இல்லையா, எப்பயுமே 4:30 ஒரு 5:30 ஒரு 5 வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப மோசமான பகுதி அந்த, அதாவது நான் இப்போ அந்த இடம் ட்ராவல் பண்ணேன், அது பின்னாடி வர வீடியோவில் இப்போ காட்டுறேன். அவ்வளோ ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். திடீர்னு பார்த்தாங்க நைட்டாயும் வரல அப்படின்னோடனே போய் அங்கே இருக்கிற தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் போலீஸ் அது பெருசாக அந்த விஷயத்தை எடுத்துக்கலன்றதுனால என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஊர் பொதுமக்களோடு இணைஞ்சு அவங்க எங்கேனா இருக்காங்களா சார், சுமார் 400 பேர் வந்து அவங்கள தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில் மறுநாள் 10ஆம் தேதி, அதாவது 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி 10:10க்கு சௌஜன்யாவுடைய பிணம் அங்கே இருக்கிற நேத்ராவதி கிளை 6 போகிற வழி, அதாவது தர்மஸ்தலாவுக்கும் மங்களூருக்கும் போகிற NH மெயின் ரோடு, அந்த ரோட்டில் இருந்து ஒரு சில அடி தூரம், ஒரு 15-20 அடி தூரத்தில் அந்த ஒரு கிளை 6 போகுது. அந்த கிளை ஆற்றில் அவங்க வந்து அரை நிர்வாணமாக அவங்க பிணம் கண்டெடுக்கப்பட்டதை போலீஸ் தகவல் சொல்கிறாங்க. இந்த நிலையில் சம்மந்தப்பட்ட நேத்ராவதி 6 எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு நடந்தே போனோம். போயிட்டு அங்கேருந்து சௌஜன்யா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறேன். அப்போது ஒரு போர்டில் சௌஜன்யாவோட படம் போட்டு இது சௌஜன்யா வீட்டுக்கு போகும் வழின்னு சொல்லி கன்னடாவில் எழுதியிருந்தாங்க. அங்கேருந்து போகிறோம் அப்படின்னு நடந்து போனோம்னா ரொம்ப, அதாவது ஒரு பகல்லே வந்து ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. நீங்களே அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. யாருமே இல்லாத காட்டுப்பகுதி, சௌஜன்யாவோட வீட்டுக்கு போகிற வழி இது. ரொம்ப கஷ்டத்துக்கு பின்னாடி ஊர் பேர் மொழி இங்கே வந்து துளு தான் பேசுகிறாங்க. உண்மையாகவே ரிஸ்க்கான ஒரு இடம். சுத்தூரம் காடு, ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. இது என்னோடய சேஃப்டிக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன். ஏன்னா இப்போயே நோட்டப் ஆகிட்டாங்க. வீட்டுக்கிட்ட வரப்பே அந்த ஒரு நர்சிங் காலேஜ் தாண்டி வரணும். அது தாண்டி வரப்போ அந்த வாட்ச்மேன்லாம் பார்த்தாங்க. ஏன்னா அந்த நர்சிங் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தால் சௌஜன்யா தூக்கிட்டு போனதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை நான் அங்கேருந்து வீடியோ எடுக்க முடியல, ரிட்டன் போகிறப்போ எடுத்துருவேன்னு நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். வழி ஃபுல்லாக சௌந்தர்யாவோட போர்டை படம் போட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி கன்னடாவில் எழுதியிருக்காங்க. இங்கே துளுவும் கன்னடாவும் அதிகமாக பேசுகிறாங்க. திருப்பி எங்கேயும் அப்போ அவங்களுக்கு அந்த எவ்வளோ வலி இருந்தால் அவங்க வந்து எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அந்த நீதிக்காக எவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல நான் கடந்து வரேன். சௌஜன்யா வந்து அவன் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட இடத்த நான் கடக்கிறப்போ அங்கே இருக்கிற கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்த ஒரு சிலர் வந்து என்னை பார்த்தாங்க, ஒரு சிலர் பின்தொடர்ந்து வந்தாங்க. ஆனாலும் நான் அப்படியே அதை பற்றி வந்து தொடர்ச்சி அந்த வழியை தாண்டி, அதாவது அங்கங்கே இவங்களை சௌந்தர்யாவோட படத்தை போட்டு சௌந்தர்யா வீட்டுக்கு போகிற வழி இதுதான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை முன்னிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனேன். ரொம்ப ஒரு தனிமையான பகுதி. ஒருத்தர் கூப்பிட்டா கூட அவ்வளோ ஈஸியாக வர முடியாது, அந்த மாதிரி இது. அது நீங்கள் இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க. அவ்வளோ ஒரு அது பகல்லே வந்து ஒரு அச்சமாக இருக்கிற அளவுக்கு ஒரு இடம் அது. அது அப்படியே போயிட்டு அவங்க வீட்டை நம்ம அடைஞ்சோம். அவங்களோட அம்மா குசுமவதியை மீட் பண்ணோம். அவங்க தாத்தா வந்து பாபு கவுடா. அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி நக்கீரலேருந்து வந்திருக்கேன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ன உடனே நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அப்போ தான் பார்த்தா சௌஜன்யாவோட படம் போட்டு அதுக்கு கீழே அவங்க அப்பா படம் இருந்துச்சு. அவங்க அப்பா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மன உளைச்சல்லே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னாங்க. சரி, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி சௌஜன்யாவோட அம்மா கிட்ட நம்ம பேசணும். அவங்க நக்கீரனுக்கு பிரத்யேக பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது, அவங்க கன்னடா தான் தெரியும், அதுவும் இல்லாமல் இங்கே துளுன்ற ஒரு மொழி பேசுகிறாங்க. தன் மகளுக்கு நேர்ந்த கொடுமையை இப்போ வரைக்கும் மறக்க முடியல. கடந்த 13 வருஷமாக ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குசுமவதி அதாவது சௌஜன்யாவோட அம்மா இந்த வழக்கில் வந்து சந்தோஷ் ராவ்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் ஒரு மனநோயாளி, அவர் பாவம் ஒரு அப்பாவி, அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் பார்த்தப்பே நாங்கள் தெரிஞ்சிட்டோம். அதே போல் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்த பகுதியில் நாங்கள் சௌஜன்யா அந்த இடத்துல எங்கன்னா இருக்காங்களான்னு சொல்லி நாங்கள் தேடினோம். அப்போ அந்த இடத்துல இல்லை, சம்மந்தப்பட்ட பிணம் கிடைச்ச இடத்துலையே வந்து நாங்கள் அவங்கள தேடணும், இப்போ கிடைக்கல. ஆனால் அந்த இடத்துல மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டு மாதிரி, தற்காலிக டென்ட் இந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே யாருமே போட்டதில்லை. நாங்கள் இதே ஊர் தான், பல வருஷமாக இந்த வருஷத்தில் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு டென்ட் நாங்கள் பார்த்ததில்ல. அந்த டென்ட்டில் தான் இவர் சந்தோஷ் ராவ் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தடயங்கள் வந்து இவங்க மறைக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதை என் வாயால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கண்ணீர் இன்னும் அவங்களோட அந்த துக்கம் தாங்கலை, தன் ಮಗಳಿಗೆ நேர்ந்த ನೀತಿ ಇನ್ನೂ கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ಪೊಲೀಸನವ್ರ ಮನೆಗೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಮಗಳ ಒಳಡುಪು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ಮನೆಯಿಂದೊಂದು ಅದೇ ಥರದೊಂದು ಉಡುಪು ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ಅದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲಿದ್ದೇವೆ, ಅದನ್ನು ತನಿಖೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಅದನ್ನು ಇವತ್ತಿಗೂ ತನಿಖೆ ಮಾಡಿಲ್ಲ. ಛತ್ರಿ ಮತ್ತು ಹೊಲ ಉಡುಪು ನಾವು ಮನೆಯಿಂದ ಒಂದು ಸ್ಟಿಚ್ ಮಾಡಿ ಒಂದು ಹೊಲ ಉಡುಪನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ಅದನ್ನೇ ಇವತ್ತಿನವರೆಗೂ ಸಾಕ್ಷ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಪೊಲೀಸಿನವರು. ಅನಂತರ ಸಂತೋಷ್ ರಾವ್ನು ಕೂಡ ಅವನಲ್ಲ ಅಂತ ನಾವು 13 ವರ್ಷದಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವನು ಆರೋಪಿ ಅಲ್ಲ, ಅವನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಇಷ್ಟು ಜನ ಇದರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಾವು ಹೆಸರು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ, ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಅದನ್ನು ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಅಂದರೆ ಸಂತೋಷ್ ರಾವ್ ಒಬ್ಬನೇ ಆರೋಪಿ ಅಂತ. ಅವನಿಗೆ ಹೋದ ವರ್ಷ ಜೂನಿಗೆ ರಿಲೀಸ್ ಆಯಿತು. ಅನಂತರ ನಾವು ಪುನಃ ಸಭೆಯೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಸಾಧಾರಣ 13 ವರ್ಷದಿಂದ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ನ್ಯಾಯ ಸಿಗಲಿಕ್ಕೆ ಇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡಬೇಕು, ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೇಸ್ ಹಾಕ್ತಾರೆ, ಮಾನ ನಷ್ಟದಂಡ ಎಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವಾಗ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಗಳಿಂದ ಅಲ್ಲಿ ಆದಂತ ಅಷ್ಟು ಅತ್ಯಾಚಾರ ಆದ ಮಕ್ಕಳಿಗೆ ಇವತ್ತು ನ್ಯಾಯ ಸಿಗಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಮಗಳೇ ಇವತ್ತು ಒಂದು ಪ್ರೇರಣೆ ಅಂತ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಪಡುತ್ತೇನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ, ಇಲ್ಲಿ ಅವರು ಎಷ್ಟೇ ತಂದ್ರೂ ಕೂಡ ಇನ್ನೆಷ್ಟು ಅಲ್ಲಿ ಆಗಿದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಹೊರಗಡೆ ಬರ್ತಿದೆ ನಮಗೆ. ಇವಾಗ SIT ತನಿಖೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ತನಿಖೆ ಮಾಡಿದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗುತ್ತೆ. ಎಷ್ಟು ಅತ್ಯಾಚಾರ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಆಗಿದೆಯೋ ಅಷ್ಟು ಆ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ನನ್ನ ಮಗಳದ್ದು ಕೂಡ ಒಂದು ತನಿಖೆ ಆಗಬೇಕು ಅಂತ ನಾನು ಇಡೀ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಮನವಿ ಮಾಡ್ತೇನೆ. ಅನಂತರ ನಮಗೆ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಕ್ಕಿದಾಗೆ, ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಒಂದು ಸಂತೋಷ ಪಡುವಂತ தாய் வேற யாரே இல்லை. நான் அಷ್ಟೊಂದು சந்தோஷ படுத்தேன் அಷ್ಟೇ. சௌஜன்யாவோட அம்மா கிட்ட பேசிட்டு, அவங்க தாத்தா கிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து சௌஜன்யாவை எரிச்ச இடத்துல அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதாவது வந்து இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாமே இப்போ வந்து சௌஜன்யாவை ஒரு கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு
இந்த சௌஜன்யாவுக்காக இனி போராடுற ஒரு குழு, இதை சேர்ந்த நிறைய பேர் வந்து இங்கே அடிக்கடி வந்து போகிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம கூட்டு போய் காமிச்சாங்க. அங்கே போய் நம்மளும் அவங்கள பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு பேனர் வச்சு, நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள், அவங்கள மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அந்த இடத்துல வச்சு வழிபட்டுட்டு வராங்க. இந்த நேரத்தில் அங்கே அதை பார்த்துட்டு இருந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சௌஜன்யாக்காக போராட்ட குழுவை சார்ந்த நபர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்ககிட்டே பேசணும், கலந்து அவங்க ஒரு சில தகவல்கள்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இது మీరేం చేస్తారు? ఇది ఏం చేస్తారు? ಮೂರ್ತಿ ಕಲ್ಲು. ಓಕೆ. ಸೌಜನ್ಯ ಮೂರ್ತಿ. ಸೌಜನ್ಯ ಇದು ಮೂರ್ತಿ ಇದೆ. ಇಲ್ಲಿ 13 ವರ್ಷ ಆಯಿತು. ಮರಕ್ಕೆ 12 ವರ್ಷ ಆಯಿತು. ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಬೆಳೆದು ಬಂದ ಈ ಮರ. ಅದರ ಮೇಲಿಂದ ಬಂದದ್ದು. ಇದು ಮೈಸೂರು ತಿಮ್ಮರೋಡಿ ಹೋರಾಟಗಾರರು ಮಾಡಿಸಿದ ಮೂರ್ತಿ ಇದು. పోరాటగారు సేజ్ ఇచ్చేసి బరీలు ఇక్కడ చేస్తారా? బరీలు ఇక్కడ చేస్తారా? ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಆಳು ದೇವಸ್ಥಾನ ಹಿಂಗೆ ಕೋಯಿಲ್ ಆವಣ ಬರೆದಿರೋದು. ಅದೇ ನಮಗೆ ನ್ಯಾಯ ಕಿಟ್ಟಬೇಕು. వాళ్ళు చేసిస్తారా? ఇది ಇಲ್ಲ సౌజన్య మూర్తి. ஓகே. அதுக்கப்புறமா சௌஜன்யா வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போனோம். அவங்க அம்மா ரொம்ப வற்புறுத்துனாங்க. ஏன்னா என் மகளுக்கு வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறு நிறைய சாப்பாட்டு போட்டு அனுப்பணும் தான் என்னோட மகளோட ஆசை. அதே போல் மியூசிக் அப்புறம் இந்த டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப வந்து ஆர்வமாக அவங்க பங்கு பெறுவாங்க. அவங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதே போல் அங்கே வந்த நபர்கள் எல்லாமே சௌஜன்யாவோட அம்மாவா, நீங்கள் சௌஜன்யாவோட அம்மாவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நாங்கள் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு விஷயம். வந்தவங்க ஒரு விளக்கு கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல அந்த போராட்ட குழுவை சார்ந்தவங்க இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தெய்வம் மாதிரி கும்பிட்றாங்க, ஒரு காவல் தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க. சௌஜன்யாவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. இப்போ சௌஜன்யா ஏன் சதிவைக்கு ஆசைப்பட்டு? ನಾನು ಕಲಿತು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕಂತ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೂಡ ಹೇಳಿದೆ, ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ತಾತನ ಹತ್ರ ಅಥವಾ ಅಮ್ಮನ ಹತ್ರ ಕೂಡ ನಾನು ಕಲಿತು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕಮ್ಮ, ನಿಮ್ಮ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಂತ ನಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾ ಇದ್ಲು. ಅದನ್ನು ಇಲ್ಲಿ ಕಲೀಲಿಕ್ಕೆ ಇವು ರಾಕ್ಷಸರು ಇಲ್ಲಿ ಬಿಡಲಿಲ್ಲ. ಅದು ನಮಗೆ ತುಂಬ ನೋವಾಗ್ತಿದೆ. ಅಂದರೆ ಒಂದು ಮಕ್ಕಳು ಕಲಿತು ಒಂದು ಇಂಥದ್ದೇ ಆಗಬೇಕು ಒಂದು ಅವರ ಬಯಕೆಯಲ್ಲಿರುವಾಗ ಇವತ್ತು ಇಷ್ಟೆಲ್ಲ ಒಂದು ಹಿಂಸೆ ಮಾಡಿ ಸಾಯಿಸಿದ್ರೆ ಅಂದರೆ ಅವರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಯಾಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ನಾವು ಇಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.